தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோரின் முன் ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி ஜோதிராமன் அமர்வில் தொடங்கியது. கரூரில் பிரச்சாரத்தின் போது போலீசாரே இல்லை, இந்த வழக்கு அரசால் திசை திருப்பப்படுகிறது என்று தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் விஜய் பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்ததில் தனக்கு பொறுப்பு இல்லை, மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் ஏற்பாடு செய்தார் என தாவேகா தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்தது ஆனந்தும் நிர்மல்குமாரும் தான் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கட்சியின் நிர்வாகிகளை வேண்டுமென்றே கொல்ல வேண்டுமென்ற நோக்கம் தங்களுக்கு இல்லை எனவும், ஆனால் கொலை முயற்சி பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மாலை 3 மணி முதல் 10 மணிக்குள் பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி வழங்கியது. தாவேகா தலைவர் விஜய் 6 மணிக்கு வந்தார். காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் என தாவேகா தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் எதிர்பார்ப்புகளை உருவாக்கி அதிக கூட்டத்தை கூட்டியதே நெரிசல் ஏற்பட காரணம் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் பிரச்சார கூட்டத்தில் குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டது ஏன், காவல்துறை எப்படி அனுமதித்தது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ நடத்தி இருந்தால் நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்கலாமே என்று நீதிபதி கேள்வியை முன்வைத்தார். பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக நிகழ்ச்சியை ரத்து செய்யவில்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கரூர் சம்பவம் துரதிருஷ்டவசமானது, ஆனால் விபத்து நடந்ததும் தாவேகா நிர்வாகிகள் காணாமல் போய்விட்டனர் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோரின் முன் ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி ஜோதிராமன் அமர்வில் தொடங்கியது. கரூரில் பிரச்சாரத்தின் போது போலீசாரே இல்லை, இந்த வழக்கு அரசால் திசை திருப்பப்படுகிறது என்று தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் விஜய் பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்ததில் தனக்கு பொறுப்பு இல்லை, மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் ஏற்பாடு செய்தார் என தாவேகா தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்தது ஆனந்தும் நிர்மல்குமாரும் தான் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கட்சியின் நிர்வாகிகளை வேண்டுமென்றே கொல்ல வேண்டுமென்ற நோக்கம் தங்களுக்கு இல்லை எனவும், ஆனால் கொலை முயற்சி பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மாலை 3 மணி முதல் 10 மணிக்குள் பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி வழங்கியது. தாவேகா தலைவர் விஜய் 6 மணிக்கு வந்தார். காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் என தாவேகா தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் எதிர்பார்ப்புகளை உருவாக்கி அதிக கூட்டத்தை கூட்டியதே நெரிசல் ஏற்பட காரணம் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் பிரச்சார கூட்டத்தில் குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டது ஏன், காவல்துறை எப்படி அனுமதித்தது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ நடத்தி இருந்தால் நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்கலாமே என்று நீதிபதி கேள்வியை முன்வைத்தார். பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக நிகழ்ச்சியை ரத்து செய்யவில்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கரூர் சம்பவம் துரதிருஷ்டவசமானது, ஆனால் விபத்து நடந்ததும் தாவேகா நிர்வாகிகள் காணாமல் போய்விட்டனர் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.